وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا صدق الله العظيم. எல்லா பகலும் இறைவனல்லா ஜல்லஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிபட்டு வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீகள், தபா தாபீகள், நல்லவர்கள் நம் அனைவருமே சாந்தியும் சமாதானமும் என்றென்று நல்லவட்டமாக ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் இது ஹிஜ்ரி ஆண்டு 1447 கிடந்திருக்கிறது. ஹிஜ்ரி இஸ்லாமிய ஆண்டுகள் பொதுவாக பிறையை அடிப்படையாக கொண்டிருக்கிற பிறை காலண்டர்களை மையப்படுத்தி இருக்கிற ஹிஜ்ரி ஆண்டுகள். எப்படி கிறித்துவ காலண்டர்கள் சூரிய கணக்கை அடிப்படையாக கொண்டிருப்பதை போல இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு முழுக்கவே சந்திரனை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு காலண்டர்கள். இப்போ கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 1446 நம்மிடமிருந்து விடைபெற்று சென்று இன்றைக்கு புதிய இஸ்லாமிய ஆண்டின் முதல் நாளாக முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இப்போ முஹர்ரம் மாதம் முதல் நாள் இன்றைக்கு, அதுவும் மகத்தான ஜும்மாவுடைய நாளில் இந்த புத்தாண்டு துவங்குகிற போது அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஆண்டையும் சரி இனி வருகிற அடுத்தடுத்த ஆண்டுகளையும் சரி உலக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் வெற்றிகரமான ஆண்டாக ஆக்கி தருவானாக. கண்ணியமாக வாழுகிற, நிம்மதியாக பாதுகாப்பாக வாழுகிற ஆண்டுகளாக ஆக்கி தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு முடிந்து போயிருக்கிற ஹிஜ்ரி ஆண்டு. பொதுவாக எந்த ஒரு ஆண்டும் முடிக்கிற போது நம்முடைய உலமா பெருமக்களின் வளமை கடந்த ஆண்டில் நாம் செய்திருக்கிற நன்மை தீமைகளை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்ப்பார்கள். முஹாசபா என்கிற தன்னைத்தானே அது குறித்து சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நடைமுறை நமது முன்னோர்களின் நடைமுறை. பொதுவாக வியாபாரி வியாபாரத்தின் முடிவில் லாப நஷ்ட கணக்குகளை பார்ப்பதை போல நாம் அத்தனை பேரும் மார்க்கம் சுவனத்திற்கான வியாபாரிகள், சுவனத்திற்கான விலையை நாம் தயார் செய்ய வேண்டிய வியாபாரிகள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் வாழ்நாளில் கழிகிற போது கடந்த ஆண்டில் நாம் செய்திருக்கிற நல்லவைகளை குறித்து, தீயவைகளை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பார்களே, பொதுவாக நேற்றை விட இன்றைக்கு நன்மைகள் அதிகரிக்கிற போது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நேற்று 2 ரக்காய் தொழுதார் நபில், இன்னைக்கு கூடுதலா 4 ரக்காய் தொழுதிருக்கிறார், பெரும் லாபம். நேற்றைக்கு குர்ஆனின் 2 பக்கங்களை ஓதியவர் இன்றைக்கு 4 பக்கமாக அது கூடுகிற போது அது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் இறுதியில் இரவில் உறங்குவதற்கு முன்னால் அந்த நாளை குறித்து நாம் செய்திருக்கிற நன்மை தீமைகளை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது தினந்தோறும் செய்யப்படுகிற முஹாசபா. இரண்டாவதாக உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு ஜும்மா தொடங்கி அடுத்த ஜும்மா வரை ஒரு வாரத்திற்கான நாம் செய்திருக்கிற நன்மை தீமைகளை குறித்து அடுத்த ஜும்மா முடிக்கிற போது மாலையில் அசருக்கு பிறகோ அல்லது வாய்ப்பு கிடைக்கிற போது தனிமையில் அமர்ந்து கடந்த ஒரு வாரத்தில் நாம் செய்திருக்கிற நன்மைகள் என்ன, எத்தனை ஜுசுகளை ஓதி இருக்கிறோம், எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருக்கிறோம், எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இது வாரத்திற்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டிய முஹாசபா உலமாக்கள் சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக ஒரு ஆண்டின் முடிவில், ஒரு வருடம் முடிகிற போது கடந்த ஓராண்டு நாம் செய்திருக்கிற நன்மை தீமைகள் என்ன என்று சொல்லி நாம் அலசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் அமாலு பில் ஹவாத்திம், ஒவ்வொரு செயல்களின் கூலி, ஒவ்வொரு செயல்களின் வெகுமதியை அல்லாஹ் அந்த அமலின் முடிவிலே வைத்திருக்கிறான். அந்த காரியம் முடிகிற போது நமது நிலை என்னவோ அதை வைத்து அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு. கண்ணிமிக்கவர்களே, எனவே நாம் இந்த புது ஆண்டு 1447 பொதுவாக ஒரு நாளின் துவக்கமும் முடிவும் நல்ல முறையிலே அமைந்தால் இடையில் நடைபெறுகிற தவறுகள், பாவங்களை அல்லாஹ் பிழை கொடுத்து அருள்வான். எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நியத்து வைக்கணும். ஃபஜ்ர் தொழுகை
நான் ஜமாத்தாக கொண்டு விட்டு தொழுகைக்கு பின்னால் குரானின் சில பக்கங்களையாவது ஓதுவேன். காரணம், ஒரு முஸ்லிமின் வாழ்நாளின் துவக்கம் என்பது அதன் ஆரம்பம் கலாமுல்லா, அல்லாஹின் வேதத்தை கொண்டு துவங்க வேண்டும். முதல்ல ஃபஜ்ர் தொழுகிறோம், அல்லாஹ்வின் வார்த்தைகளை ஓதி அடுத்து சில நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகள் ஹதீசுகளை கேட்டு அது தெரிந்த செய்தியாக இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப கேட்பது பெரும் பறக்கது. நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை எவ்வளவு தூரம் கண்ணியமாய் அமர்ந்து கவனமாய் கேட்கிறோமோ அல்லாஹ் பல்வேறு விளக்கங்களை உள்ளங்களிலே ஒதுக்க செய்வான். கண்ணிமிக்கவர்களே, எனவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஆண்டு துவங்குகிற போது தினந்தோறும் எனது நாளின் துவக்கம் ஃபஜ்ர் தொழுகையோடு துவங்கும். வாய்ப்பிருந்தால் தஹஜ்ஜத்திலிருந்து துவங்கலாம். அடுத்து குரானை போதுகிற சில ஹதீஸ்களை கேட்கிற பாக்கியம் என்று நாம் யோசிக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இந்த முஹர்ரம் மாசத்துல முதல் 10 நாட்கள் மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், பொதுவாக இந்த முஹர்ரம் மாதம் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிற மாதம். இதே இந்த முஹர்ரமின் ஆரம்ப நாள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2வது ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள், முஹர்ரமின் துவக்க நாள். இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தனது உயிரை அவர்கள் தியாகம் செய்த நாள் இந்த முஹர்ரம். இதே இந்த முஹர்ரம் மாதம் பிறை 10 நபிகள் நாயகத்தின் 6 உயிர் பேரன் அதில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட நாள். கண்ணிமிக்கவர்களே, இப்படி நிறைய வரலாற்று நிகழ்வுகள் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த முஹர்ரம் 10 நாட்களில் வாய்ப்புள்ளவர்கள் ஒரு முழு குரானை ஓதி முடித்து கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட நபிகள் நாயகத்தின் குடும்பம் அகலை பை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள், சின்னஞ்சிறு குழந்தை தொடங்கிய ஆண்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாக்கப்பட்ட போது இந்த 10 நாட்களில் ஒரு குரான் ஓதி அவர்களுக்கு நன்மையாக ஈசால் சவாபாக அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைத்தது மிகச்சிறந்த செயல் என்று அவர்களது வார்த்தைகளிலே பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, எனவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காரணம், நபிகள் நாயகத்தின் குடும்பம் நாம் முகப்பத்து வைக்க வேண்டிய, நேசிக்க வேண்டிய குடும்பம். சலவாத்திலேயே வருதா இல்லையா? அத்தஹியாத்துக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், யா அல்லாஹ் நீ நபிகள் நாயகத்தின் மீது ரஹ்மத்தை பொழி, வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மதின் குடும்பத்தின் மீது ரஹ்மத்தை பொழிவாயாக என்று நாம் பார்க்கிறோம். மன்னிப்பவர்களே, இந்த இஸ்லாமிய புது ஆண்டு இதனுடைய அடிப்படை நபிகள் நாயகத்தின் ஹிஜ்ரத் பயணம். இஸ்லாமிய புது ஆண்டு துவங்குகிறது. முதல் ஹிஜ்ரி ஆண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவிற்கு கிளம்பிய ஹிஜ்ரத் பயணத்தில் துவங்குகிறது. கண்ணிமிக்கவர்களே, இந்த ஹிஜ்ரத் என்கிற வார்த்தை அரபி வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான் கைவிடுதல் என்ற அர்த்தம், விட்டு விடுதல் என்ற அர்த்தம். ஒன்று பாவங்களை விட்டு விடுவது, அல்லது சொந்த நாட்டை விட்டுவிட்டு உறவுகள் இருக்கிற வீடு வாசல்கள் அத்தனையும் அல்லாஹ்விற்காக விட்டுவிட்டு இன்னொரு இடத்திலே போய் அங்கே இருந்து விடுவதற்கு பெயர் ஹிஜ்ரத். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக எல்லா நபிமார்களும் செய்திருக்கிற ஒரு அமல் இந்த ஹிஜ்ரத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் உட்படுத்திய ஒரு பெரும் பயணம் இந்த ஹிஜ்ரத் பயணம். கண்ணிமிக்கவர்களே, அதிலும் குறிப்பாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் மிகப்பெரிய அர்ப்பணிப்பும் அற்புதங்களும் நிறைந்திருக்கிற ஒரு பயணம். ஏன் இந்த ஹிஜ்ரத் இஸ்லாமிய ஆண்டின் முதல் துவக்கமாக, இஸ்லாமிய காலண்டருடைய முதல் ஆண்டாக தீர்மானிக்கப்பட்டது தெரியுமா? உமர் அல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு கடிதம் அவர்களுக்கு வரும். அந்த கடிதத்துல ஒரு நபர் தனது கோரிக்கையை வலியுறுத்தி தனது தேவைக்காக ஒரு கடிதம் எழுதியிருப்பார் ஜனாதிபதி உமருக்கு. அதில் சஃபர் என்று மாதம் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும், வருடம் இருக்காது, எந்த ஆண்டு என்று இருக்காது. கடிதத்தை பார்த்த கலீஃபா ஹஜ்ரத் உமர் கேட்பார்கள், இது எந்த ஆண்டின் சஃபர்? கடந்த ஆண்டின் சஃபர் மாதமா அல்லது இந்த ஆண்டா தெரியவில்லையே. இப்ப சஹாபாக்களை கூட்டி ஆலோசனை செய்வார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு இஸ்லாத்திற்கென்று ஒரு ஆண்டு கணக்கு வேண்டும். அதன் துவக்கமாக எந்த மாதத்தை கவனத்திலே கொள்ளலாம், எந்த நிகழ்வை மையமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டை துவக்கலாம் என்கிற போது சஹாபாக்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார்கள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் என்று சில பேர், நுபுவத் நபித்துவம் கிடைத்த ஆண்டு என்று சில பேர், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், வரலாற்று சிறப்பு மிக்க ஹிஜ்ரத் பயணத்தை மையமாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டை துவக்கலாம் என்கிற போது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடிவை தேர்ந்தெடுப்பார்கள். நபிகள் நாயகத்தின் ஹிஜ்ரத்தில் இருந்து ஹிஜ்ரி 1 துவங்குகிறது. கண்ணிமிக்கவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், முதல் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு முன்னாடியே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு உட்பட சில பேரை ஹபசாவிற்கு அனுப்பி வைப்பார். ஹபசா நாட்டிற்கு ஒரு நஜ்ஜாசி மன்னர், நல்ல ஒரு மன்னர், இஸ்லாத்தின் மீது பற்று கொண்டவர். எனவே ஒரு நல்ல முறையிலே பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி முதல் ஹிஜ்ரத் ஹபசாவிற்கு.
அடுத்து நபித்துவம் கிடைத்து 11வது ஆண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11வது ஆண்டிலே இருக்கிறார்கள், 51 வயது. யஸ்ரிப் என்கிற பழைய பெயர் கொண்டிருக்கிற இன்றைய மதீனா. அப்ப மதீனாவில் இருந்து சில இளைஞர்கள் குழு மக்காவிற்கு ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக வரும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். காரணம், மக்காவில் நாங்கள் வாழ்வது மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே வாழ்ந்து வருகிறோம். பெருமானாரும் சரி, சஹாபாக்களும் சரி. இப்ப சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகிறோம். எனவே நாங்கள் முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் இங்கிருந்து மக்காவை விட்டு மதீனாவிற்கு வருகிறோம், நீங்கள் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒருவித ஒப்பந்தம் வந்தவர்கள் சம்மதிப்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் கிளம்புவதற்கு முன்னால் சில முக்கியமான சஹாபாக்களை மதீனாவிற்கு அனுப்பி வைப்பார்கள். அவர்களே, அதிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட சாலிம் மௌலா அபு ஹுதைஃபாவுடைய அடிமை. இப்ப இவர்கள் எல்லாம் முன்னாலேயே கிளம்பி மதீனாவிற்கு போய்விடுவார்கள். இவர்கள் தங்கிய இடம் மதீனாவிற்கு முன்னால் இருக்கிற அஜூம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், மஸ்ஜிதே குபா இன்றைக்கு இருக்கிற அந்த இடம். போனவர்கள் அந்த இடத்திலே தங்கி தொழுகை உட்பட இஸ்லாத்தை எடுத்து உரைப்பது உட்பட பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். கண்ணிமிக்கவர்களே, இந்த சாலிம் அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் இருக்கிற போதும் கூட அங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு இமாமாக தொழுகை நடத்துகிற சிறப்பு ஹஜ்ரத் சாலிம் அவர்களுக்கு கிடைத்தது. ஏன்னா குர்ஆனை மிக அற்புதமாக ஓதக்கூடியவர் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபீ உம்மத்தி மிஸ்லக். சாலிமே, அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், உங்களை போன்றவர்களை என் உம்மத்தில் ஆக்கி தந்திருக்கிற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு அவர்களின் அற்புதமான குர்ஆன் ஓதுகிற அந்த அமைப்பு கண்டிப்பிக்கவர்களே. இப்படி பெருமானாருக்கு முன்னாலேயே சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து போயிடுறாங்க. பொதுவாக அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகள் நம்ம ஏதோ கதை மாதிரி கேட்டு போயிடுறோம். இவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி 200 கோடியை தாண்டுகிற அளவுக்கு உலக அளவில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை, இந்த மார்க்கம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் செய்திருக்கிற தியாகங்கள், ஹிஜ்ரத்திற்கு முன்பாகட்டும் ஹிஜ்ரத் பயணத்திலாகட்டும் சஹாபாக்களின் பெரும் தியாகங்கள் சிலவைகளை நாம் தெரிந்தாக வேண்டும். கண்டிமிக்கவர்களே, ஷுவைப் என்கிற ஒரு சஹாபி, ஷுவைப் ரூமி, ஹிஜ்ரத்திற்காக கிளம்புவார்கள். ரோம் நாட்டிலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்று நபிகள் நாயகத்தோடு இருந்தவர்கள் மக்கால. இப்ப தனியாக ஹிஜ்ரத் கிளம்புவார்கள். ஷுவைப் ரூமி ஒரு பெரும் செல்வந்தர், தங்க நகைகள் செய்யக்கூடியவர். ஹிஜ்ரத் போறாருன்னு தெரிஞ்ச உடனே குறைஷிகள் அவர்களை சூழ்ந்து வருவார்கள். போக விடாமல் ஷுவைப் அவர்களை தடுப்பார்கள். ஷுவைப் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் வேண்டுமா அல்லது எனக்கு செல்வம் வேண்டுமா? அந்த தீனிற்காக எதையும் அவர்கள் விட்டு தருவதற்கு தயார், ஆனால் ஈமானை விட்டு தருவதற்கு தயாரில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது குறைஷிகள் சொல்லுவார்கள், எங்களுக்கு செல்வம் வேண்டும். ஷுவைப் சொல்லுவாங்க, இன்னென்ன இடங்களில் இன்னென்ன சொத்துக்கள் இருக்கிறது, இன்னென்ன திருகங்களை வைத்திருக்கிறேன், இவ்வளவு அடிமைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அத்தனையையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்காக ஒரு பெரும் தியாகத்தோடு அவர்கள் மதீனாவை நோக்கி வருவார்கள். கண்ணிமிக்கவர்களே, வந்த ஷுவைபை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், யா ஷுவைப் ரபிஹ திஜாரத். ஷுவைபே, நீங்கள் செய்த வியாபாரம் பெரும் லாபமான வியாபாரம் என்று நபிகள் நாயகம் அவர்களை பாராட்டுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். காரணம், தீனிற்காக அத்தனையும் தொடர்ந்து இருக்கிறார்கள். நாளை மறுமையில் சுவன பாக்கியம் வேண்டும் என்பதற்காக எதையும் இழப்பதற்கு தயார் என்கிற உச்சபட்ச ஈமான். கண்டிப்பிக்கவர்களே, இன்னொரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. திருத்துறை பயணத்துல ஒரு சஹாபி, அவனுடைய இயற்பெயர் வேற. அவர்கள் பெரும் சோதனைக்கு மத்தியில் காபிர்களின் கையில் சிக்கி பெரும் அலங்கோல நிலையில் மிக பெரும் காயங்கள் தழும்புகளை எல்லாம் சந்தித்து உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி மதீனாவிற்கு வந்து சேருவார்கள், ஹிஜ்ரத் செய்து. இப்ப வர்றதுக்கு முன்னாடியே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சந்தித்த பெரும் துயரங்கள் எல்லாம் வகையாக அறிவிக்கப்படும். இப்ப வந்தவொடனே பெருமாள் அவரை பார்த்து சொல்லுவாங்க, காதல் முஹாஜிர் ஹக்கா. இந்த சஹாபி உண்மையான முஹாஜிர் இவர் தான் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபி பேர் எந்த அளவு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, முஹாஜிர் இப்னு குன்ஃபஸ். பெயரை முஹாஜிர் இப்னு குன்ஃபஸ், குன்ஃபஸ் தந்தையோட பேர். இந்த அளவிற்கு சஹாபாக்கள் செய்திருக்கிற தியாகங்கள் கண்ணிமிக்கவர்களே. உண்மையில் அந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது வரலாற்றின் காலம் முழுக்க அது பேசப்பட வேண்டிய ஒரு பயணம் கண்ணிமிக்கவர்களே. ஆனா இன்னைக்கு நம்முடைய பலவீனம், ஈமானுடைய பலவீனம். அவர் தீனை தக்க வைப்பதற்காக உயிரை தருவதற்கும் அவர்கள் தயார், எவ்வளவு சொத்துக்களை இழப்பதற்கும் அவர்கள் தயார். ஆனால் ஈமானை தீனை இழப்பதற்கு தயாரில்லை. இன்றைக்கு நாம் அற்ப விஷயங்களுக்காக கூட, உலகின் அற்ப இன்பங்களுக்காக தீனை விட்டு விடுகிறோம். சில நேரங்கள்ல ஈமானை பறி கொடுக்கிற அளவிற்கெல்லாம் கூட நம்முடைய நிலைகள் போய்விடுகிறது. கண்டிப்பிக்கவர்களே, நம்மள இந்த இருக்கிற அரசாங்கம் சில நேரங்கள்ல சட்டங்கள், ஷரியத்துக்கு மாற்றமான சட்டங்கள் வருகிற போது
நம்மில் எத்தனை பேர் இந்த ஷரியத்துக்கு மாற்றமானது என்கிற ஈமானிய உணர்வோடு அந்த மார்க்கம் சார்ந்த ரோசத்தோடு எதிர்க்கிறோம் என்றெல்லாம் பார்த்தால் குறைவாகத்தான் சொல்ல முடியும். நடிக்கிறவர்களே, சில நேரங்கள்ல நமது சுயநல போக்காக நம்முடைய சொத்துக்கள் பறிபோகிறதே, இந்த நாட்டுல நமது இருப்புக்கு ஆபத்து என்றெல்லாம் சொல்லி ஒருவித சுயநல எண்ணங்கள் இருக்கிறதே தவிர அல்லாஹ்வின் ஷரியத் தீன் அவை இது புறக்கணிக்கப்படுகிறது என்கிற ரீதியில் நாம் சிந்திப்பதில்லை. கண்டிப்பிக்கிறவர்களே, ஆக நபிகள் நாயகத்தின் ஹிஜ்ரத் பயணம் பல்வேறு படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் கிளம்புவதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 3 இடங்கள் அவர்களுக்கு சாய்ஸ், 3இல் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நீங்க ஹிஜ்ரத் போகலாம். இப்போ உம்மான் என்கிற பகுதியில் இருக்கிற பஹ்ரைன் அந்த நாடு முதலாவது, 2வது ஷாம் நாடு ஹிஜ்ரத் போறதுக்கு அனுமதி, 3வது மதீனா. ஆனாலும் பெருமானாருக்கு கனவுகளில் ஹிஜ்ரத் போக இருக்கிற இடங்களை குறித்து அவ்வப்போது காட்டப்படும். பேரித்த மரங்கள், தோட்டங்கள் நிறைந்திருக்கிற பெரும் கற்கள், பாறைகள் நிறைந்திருக்கிற பூமி இன்றைக்கு இருக்கிற மதீனத்து பூமி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக மதீனாவை தேர்வு செய்யவர்கள், கண்ணியமிக்கவர்களே. ஆனாலும் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால சஹாபாக்களும் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பெருமானாருக்கு அல்லாஹ்வின் அனுமதி வேண்டும். காரணம், ஒரு நபி இருக்கிற இடத்திலிருந்து கிளம்புவதானால் அல்லாஹ்வின் அனுமதி அவசியம். அல்லாஹ்வின் உத்தரவிற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருப்பார்கள். இறுதியாக அல்லாஹ்வின் அனுமதி கிடைக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கரை உடன் அழைத்துக் கொண்டு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல ஒரு உயர்தரமான ஒட்டகத்தை ஹிஜ்ரத்திற்காகவே நல்ல முறையிலே பராமரித்து வருவார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஹஜ்ரத் அபூபக்கரும் கிளம்புவார்கள். கண்டிப்பிக்கவர்களே, பெருமானார் மக்காவை விட்டு கிளம்ப போகிறார்கள் என்ற செய்தி குறைசிகள் காபிர்களுக்கு தெரிந்துவிடும். இரவோடு இரவாக அவர்கள் தப்பி போய் விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகத்தின் வீட்டை சுற்றி முற்றுகை குறைசி தலைவர்கள். இப்ப தனி ஒரு நபராய் பெருமானாருக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் நபிகள் நாயகத்தின் குடும்பம் பழிவாங்கும். எனவே அவர்கள் சூழ்ச்சியாக குடும்பத்திற்கு ஒரு நபர் என்று சொல்லி பல நபர்கள் ஒரு கூட்டமாக வந்து பெருமானாரின் வீட்டை முற்றுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, ஆனாலும் அல்லாஹ்வின் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத் யாசீனிலே வருகிற வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தா வ மின் ஸல்ஃபிஹிம் ஸத்தா, நாம் அவர்களுக்கு முன்னாலும் ஒரு தடுப்பு பின்னாலும் ஒரு தடுப்பு, அவர்கள் பார்க்க முடியாது என்கிற வசனத்தை ஓதி கையில் மண்ணை எடுத்து காஃபிர்களை மீது தூவிவிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி வருவார்கள். யாராலும் பார்க்க முடியாது. இப்ப பெருமானார் ஹிஜ்ரத் பயணம் துவங்கும். பெருமானார் அபூபக்கரோடு கிளம்புகிறார்கள். இப்ப வழியில பெருமானார் தப்பிவிட்டார்கள் என்கிற செய்தி பரவ ஆரம்பிக்கும். நபிகள் நாயகத்தை யார் பிடித்துக் கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு 100 ஒட்டகைகள் பரிசு என்கிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பரிசு அறிவிக்கப்படும். இப்ப பல பேர் அந்த பரிசுக்கு ஆசைப்பட்டவர்களாய் பெருமானாரை பின்தொடர்ந்து வர கண்டிப்பிக்கவர்களே. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அறிந்திருக்கலாம், இந்த சவுர் குகையில ஒரு 3 நாட்கள் தங்கி இருப்பார்கள் எதிரிகள் என்று தப்பிப்பதற்காக. இதே இந்த பயணத்துல தான் உடன் இருக்கிற ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வழி நெடுகிலும் சில நேரங்கள்ல பெருமானாருக்கு முன்னால் வருவார்கள், சில நேரங்களில் வலப்பக்கம் ஹஜ்ரத் அபூபக்கர், சில நேரங்களில் இடப்பக்கம், சில நேரங்களில் பின்னால் என்று நபிகள் நாயகத்தை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர். பெருமானாரே கேட்பாங்க, அபூபக்கர் என்னாச்சு, ஏன் இப்படி ஒரே பாதையில வராம சுத்தி சுத்தி வர்றாங்களே? ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இப்ப வலப்பக்கம் யாரேனும் வந்து விடுவார்களோ என்கிற அச்சம் வருகிற போது நான் வலப்பக்கம் வந்து விடுகிறேன். இப்ப இடப்பக்கம் வலது பின்னால் என்று சொல்லி உங்களை பாதுகாப்பதற்காக எனது உயிரையும் நான் தருவதற்கு தயார். காரணம் சொல்லுவார்களாம், என் இழப்பு என்பது தனி ஒரு மனிதனுக்கு இழப்பு, ஆனால் உங்களது இழப்பு என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பெருந்துயர் யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற முகப்பத்தை பார்க்க கண்டிப்பிக்கவர்களே. ஆனாலும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு நபர் சுராக்கா இப்ப பெருமானாருடைய இடத்தை கண்டுகொள்வார், பின்னாலேயே துரத்தி கொண்டு வருவார். சுராக்கா அவர் பின்னால முஸ்லீம் ஆயிடுவார். ஆனால் அவர் காபிராக இருக்கிற போது பின்னாலே வந்து கொண்டிருப்பார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே வந்து விடுவார். இப்ப பெருமானார் சொல்லுவாங்க, சுராக்கா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையை ஜாடை செய்து பூமியை நோக்கி தாடை செய்வார்கள். இந்த சுராக்காவின் குதிரை அதன் கால்கள் பூமிக்குள்ளாக புதையுண்டு போக ஆரம்பிக்கும். சுராக்கா கெஞ்ச ஆரம்பிச்சிருவார், முகமது என்னை விட்டுருங்க, இது ஏதோ ஒரு பெரிய ஒரு அற்புதமாக தெரிகிறது, நான் திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்வார்களாம், சுராக்கா நீ இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் இனி சில நாட்களுக்கு பின்னால் வருங்காலத்தில் பாரசீக நாட்டின் மன்னர்கள் அரசர்களினுடைய அந்த காப்பு, தங்க காப்பு உங்களது கைகளுக்கு அணிவிக்கப்படும், சுப செய்தியாக சொல்வார்கள். அணிவிக்கவர்களே, அவர் ஆச்சரியத்தோடு கேட்பாராம், பாரசீக நாட்டின் மன்னருடைய காப்பு எனக்கு கிடைக்குமா? பெருமானாருடைய வார்த்தை சத்தியம். அவர் அப்படியே திரும்பி போவார். கண்ணிமிக்கவர்களே, அவர் திரும்பி வந்த உடனே இதே நிகழ்ச்சி இது அப்படியே ஹஜ்ரத் உமர் காலத்தில் நடக்கும். ஹஜ்ரத் உமர் ஜனாதிபதியாக இருக்கிற போது
பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் முஸ்லிம்களால். இன்றைய அமெரிக்காவை போல வல்லரசு நாடு கைசர் கிஸ்ரா அது முஸ்லிம்களின் ஆட்சியின் கீழ் வருகிற போது 2 முஸ்லிம் சஹாபிகள், ரொம்ப அப்பாவியான சஹாபிகள். இந்த சஹாபாக்களுடைய உள்ளம் உலக மோகம் அறவே இல்லாத ஒரு உள்ளம். எத்துணை பெரும் விலை மதிப்புமிக்க பொருட்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய மதிப்பு உள்ளத்துல இருக்காது. இப்ப பெரும் ஒரு மன்னர், பாரசீக மன்னரின் தங்க காப்புகள் போரில் வெற்றி கொள்ளப்பட்டு 2 அப்பாவி சஹாபாக்கள் ஜனாதிபதி உமரிடத்திலே கொண்டு வருவார்கள். ஒரு சிறு பகுதியை கூட அதிலிருந்து எடுக்காமல் அப்படியே கொண்டு வந்து முன்னாலே வைப்பாரு. பார்த்த ஜனாதிபதி உமர் ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்களாம், இவ்வளவு அப்பாவிகளாக இருக்கிறார்கள், ஒரு சின்ன ஒரு பொருள் கூட குறைவில்லாமல் உள்ளது உள்ளபடி கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்றப்ப பக்கத்தில் அலிரலில்லா சொல்லுவாங்களாம், உமரே அஃபப்த, இந்த சமுதாயத்தின் தலைவர் நீங்கள் பேணுதல் மிக்கவர், உங்களது குடிமக்களும் பேணுதல் மிக்கவர். எனவே தலைவர் எப்படியோ மக்களும் அப்படித்தான். தலைவரின் மனநிலை என்னவோ, ஆட்சியாளரின் குணநலன் என்னவோ, அது அப்படியே மக்களிடத்திலே பிரதிபலிக்கும். கண்ணிமிக்கவர்களே, இப்ப ஹஜ்ரத் உமர் அந்த சஹாபியை கூப்பிடுவாங்க, சுராக்காவை கூப்பிடுவாங்க. பெருமானாரின் வார்த்தைக்கிறங்க அந்த பாரசீக மன்னரின் தங்க காப்பு சுராக்காவின் கையிலே அனுமதிக்கப்படும். கண்ணிமிக்கவர்களே, ஆக இப்படி இந்த ஹிஜ்ரத் பயணத்துல பல்வேறு நிகழ்வுகள், ஆச்சரியப்படத்தக்க பல்வேறு நிகழ்வுகள் கண்ணிமிக்கவர்களே இன்னும் நாம் அறிந்திருக்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சவுர் குகையில் அவர்கள் மறைந்திருந்த போது அல்லாஹ்வின் மோஜிசா அற்புதமாக சிலந்தி அந்த குகையில் வாயிலை அடைத்து எதிரிகளுக்கு சந்தேகம் வராத விதத்திலே சிலந்தி கூடு கட்டியது. இதே இந்த பயணத்தில் பெருமானார் ஹஜ்ரத் அபூபக்கர் பசியுடைய நேரம் வருகிற போது உண்ண எதுவும் இல்லாத போது ஒரு நபர் ஆடு வைத்துக் கொண்டிருப்பார். அப்ப அந்த நபரிடத்திலே பால் கேட்பார்கள். அவர் சொல்லுவார், இந்த ஆடு பால் கறக்காது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌஜிசாவாக அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அந்த ஆட்டின் மடுவிலே பால் திறப்பார்கள். அது பால் சுரக்க கண்டிக்கிறவர்களே. இப்படி நிறைய அற்புதங்கள் இந்த பயணத்துல. இறுதியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் குபா என்கிற அந்த இடத்திற்கு வருவார்கள். இந்த சஹாபாக்களுடைய அங்க தங்கி இருக்கிறாங்க, ஹிஜ்ரத் வந்தவர்கள். அங்க தொழுகை உட்பட பல்வேறு அமல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டிக்கிறவர்களே. இன்று வரை உலகில் நபிமார்களால் கட்டப்பட்ட 4 பள்ளிகள் அல்லாஹ்வின் அருளால் இருக்கிறது. ஒன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லா. இரண்டாவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய மஸ்ஜிதுல் நபவி மதீனாவிலே இருக்கிற அந்த பள்ளிவாசல். மூன்றாவது மஸ்ஜித் குபா என்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டப்பட்ட மஸ்ஜித் குபா என்கிற பள்ளி. இந்த பள்ளி எவ்வளவு சிறப்பான பள்ளி அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதுல் குபாவிலே 2 ரக்காத் தொழுவது ஒரு உம்ராவினுடைய நன்மைக்கு சமம். நபிமார்களால் கட்டப்பட்ட பள்ளி. 4வதாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே கட்டப்பட்ட அந்த பள்ளி. கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்கிறார்கள். அடுத்து மதீனாவுக்குள்ள என்ட்ராயிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் நுழைந்த உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை ஒரு பள்ளியை நிர்மாணிப்பார். மற்ற எல்லா வேலைகளுக்கு முன்னால், பல்வேறு அவசிய வேலைகளுக்கு முன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலையாக ஒரு பள்ளி மஸ்ஜித் நபவியை நிர்மாணிப்பார்கள். கண்ணிமிக்கவர்களே, அந்த இடம், பள்ளியை கட்டுவதற்கான இடம் பனு நஜ்ஜார் என்கிற ஒரு கூட்டத்தாருக்கு சொந்தமான இடம். பெருமானார் விலை பேசுகிற போது அவர்கள் இலவசமாக தருவார்கள். அங்க சில கபர்கள் எல்லாம் இருக்கும். அந்த கபர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு மஸ்ஜித் நபி பள்ளி கட்டி முடிக்கப்படும். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக இந்த பள்ளியை கட்டுகிற பணியில சஹாபாக்களோடு சேர்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடன் இருப்பார்கள். கல் சுமப்பது, மண் சுமப்பது என்று தான் ஒரு பெரும் அந்த சமுதாயத்தின் தலைவர் என்கிற சிந்தனை இல்லாமல் மக்களோடு சேர்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து செய்த ஒரு அற்புதமான பணி. கண்டிப்பார்களே, அதனாலதான் பொதுவாக பள்ளிகளை பொறுத்தவரை, மஸ்ஜிதுகளை பொறுத்தவரை நமது பங்களிப்பு எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். வசதியுள்ளவர்கள் காசு பணங்களை தந்து பங்களிப்பு செய்யலாம், அல்லது வசதி இல்லாதவர்கள், நல்ல அறிவாற்றல் படைத்தவர்கள் நல்ல அரிய பல ஆலோசனைகளை செய்து பள்ளியில் எப்படி தொழுகையாளையை அதிகப்படுத்தலாம், பள்ளியை எப்படி நாம் நல்ல செழிப்பாக்கலாம் என்றெல்லாம் சொல்லி ஆலோசனைகளை ஈடுபட வேண்டும். கண்டிப்பார்களே, இப்படி பள்ளியை குறித்து நமது பங்குகள் கட்டாயம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 16 மாத காலம் வரை பெருமானார் மஸ்ஜித் நபவியை கற்றப்ப பைத்துல் முகத்தஸை நோக்கி அது கிபிலாவாக இருந்த ஒரு காலகட்டம். 11 மாதங்கள் அங்கிருந்து வடக்கு திசையில இருக்கிற பைத்துல் முகத்தஸ் அதை நோக்கி தொழுகை நடந்துட்டு இருந்துச்சு. 16 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் உத்தரவு வரும், வள்ளி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே காபாவின் பக்கம் திரும்பி தொழுங்கள் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திசை மாறி தொழுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஜ்ரத் பயணத்துல மிக முக்கிய படிப்பினையாக மதீனத்து அன்சாரிகள், உள்ளூர்வாசிகள், மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள், இப்ப இருவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அறிமுகம் பழக்கம் எதுவும் இல்லை. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகமே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். உஹுவா என்கிற சகோதரத்துவம். பொதுவாக இன்னைக்கு நம்முடைய பகுதிகளில் எவ்வளவு ஜாதி பிரச்சனையை பார்க்கிறோம். பல்வேறு மேலை நாடுகளில் கூட வெள்ளையன் கருப்பன் என்கிற பாகுபாடு.
நம்முடைய பகுதிகளில் நிறைய அந்த ஜாதி இந்த ஜாதி என்றெல்லாம் சொல்லி பல்வேறு சண்டை சச்சரவுகளை பார்க்கிறோம். இப்ப நாடு விட்டு நாடு வந்திருக்கிற நபர்களை நீ உடன் பிறவா சகோதரன் என்று சொல்லி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பிக்கவர்களே. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம், இவ்வளவு பலஸ்தீன் கசால இப்ப முஸ்லிம் மிக பெரும் பாதிப்பு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அருகில் இருக்கிற நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு நிலை, இப்ப வலியை வேதனையை உணர முடியாத ஒரு நிலைக்கு போகிறார்கள் கண்ணிமிக்கவர்களே. சிறிதும் சகோதரத்துவம் இல்லாத அந்த மக்களின் சகோதரத்துவம் இன்றைக்கு விதிக்கப்படுகிறது. மதிக்காத ஒரு நிலை மாறி போய் இன்றைக்கு அது மதிப்பில்லாமல் போய் கொண்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே. பெருமானார் செய்த மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருவருக்கு மத்தியில் இணக்கம் அல்ல சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியது. இன்னொரு மிக முக்கியமான படிப்பினை இதுல, மதச்சார்பற்ற நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் எப்படி அணுகுமுறை இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் சாசன சட்டம் இயற்றினார்கள். மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் சாசன சட்டம், காரணம் மதீனால யூதர்கள் 3 குழுக்களாக மிக நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த யூதர்கள், முஷ்ரிக்குகள் எல்லோரையும் அரவணைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களை வழிநடத்தினார்கள் என்கிற வரலாறு இன்றைக்கும் நடுநிலை ஆய்வாளர்கள் வியந்து போகிறார்கள். எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து கொண்டு சொல்கிற அளவிற்கு பெருமானாரின் சட்டம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பெருமானார் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யூதர்களின் முன்னால் நான் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், காரணம் அவர்களின் நபி மூசா நபி. அப்ப இருவரையும் ஒப்பிட்டு உங்கள் மூசாவை விட எங்கள் முகமது சிறந்தவர் என்று சொல்ல வேண்டாம் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறவர்களே. இப்ப மத நல்லிணக்கத்தின் மிக அற்புதமான ஒரு உதாரணம் நபிகள் நாயகத்தின் அரசியல் சாசன சட்டம் கண்டிக்கிறவர்களே. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எத்தனையோ பேர் நம்ம சமுதாயத்தின் நல்லது செய்யற மாதிரி வர்றாங்க, சமுதாயத்தின் மீது அக்கறை இருப்பதை போல அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லி. ஆனால் நபிகள் நாயகத்தின் அந்த ஒரு ஒப்பந்தத்தை போல, அரவணைத்ததை போல மன தூய்மையான ஒப்பந்தங்கள் இன்றைக்கு இருப்பதில்லை. ஒருவித சுயநலப்போக்கான கூட்டணிகள், சுயநலப்போக்கான செயல்பாடுகள் இன்றைக்கு பார்க்கிறோம் மன்னிக்கிறவர்களே. இறுதியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால ஜும்மா அப்பதான் கடமையாகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜும்மா கடமை இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் காரியமாக ஜும்மாவை தொழுகிறார். இன்னைக்கு ஜும்மாலே நம்மகிட்ட ஒரு பலகீனம் தான், கடைசி நேரத்துல தான் வந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு முறை சொன்னாலும் கூட இப்ப ஆரம்பத்திலேயே வந்து சில மார்க்க விஷயங்களை கேட்டு இப்ப முழுமையாக ஜும்மாவின் நன்மையை அடைக்கிற ஆர்வம் இல்லாமல் இப்ப அரைகுறையாக இறுதியில வந்து நன்மைகளை நாம் பாலடிக்கிறோம் மன்னிக்கிறவர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத பள்ளி இன்றைக்கு கூட மஸ்ஜிதுல் ஜும்மா என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது. இப்ப ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறவர்களே. இறுதியாக ஹிஜ்ரத் என்பது பொதுவாக இன்னைக்கு நாடு விட்டு நாடு போகிற நிலை இன்றைக்கு இல்லாவிட்டால் கூட ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்விலும் ஹிஜ்ரத் இருக்க வேண்டும். எல்லோரது வாழ்விலும் ஹிஜ்ரத் ஒரு அவசியமான பயணம் நியமிக்கிறவர்களே. ஹிஜ்ரத்தின் சுருக்கமாக சொல்லுவதானால் எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே போய் தீன் பணி செய்வது. அதனாலதான் உலமாக்களை பார்த்தா தெரியும், பிறந்த ஊர் ஒன்றாக இருக்கும், அப்ப மார்க்க கல்வியை கற்றது ஒரு ஊராக இருக்கும். இப்ப காலம் முழுக்க போய் இமாமத்தோ இன்ன பிற உஸ்தாதுகளோ அவர்கள் செய்கிற சேவைகள் வேறு மாற்று ஊராக இருக்கும் கண்ணிமிக்கவர்களே. இப்ப இந்த அளவிற்கு எங்கே உம்மத்திற்கு தேவை இருக்கிறதோ அங்கு போய் சேவைகள் செய்வதற்கு பெயர் ஹிஜ்ரத் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா சுருக்கமாக சொல்லுவதானால் ஹிஜ்ரத் என்பது பாவங்களை விட்டுவிடுவது. எல்லோர் மீது பொறுப்பான ஹிஜ்ரத் பாவங்களை முழுமையாக அடியோடு விட்டு விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் ஒரு மனிதர் வருவார். அரபு நாட்டில் இருக்கிற ஒரு மலை திகாமா மலையளவுக்கு நன்மைகள் செய்து சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வருவார். நன்மைகளின் பெரும் குவியலோடு வருவார். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எடைக்கு வருகிற போது அந்த மலை போன்ற நன்மைகள் அப்படியே பரத்தப்பட்டு புழுதியாகி ஒன்றுமில்லாமல் போய்விடும். சஹாபாக்கள் யார் ரசூலல்லாஹ் இவர் யார் என்று கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நன்மை செய்யக்கூடியவர், தொழுவார், குர்ஆன் ஓதுவார், ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் ஹராம்களை செய்து விடுவார். குறிப்பாக தனிமையில் இருக்கிற போது பல்வேறு ஹராம்களில் வீழ்ந்து விடுவார். இன்றைக்கு கையில் இருக்கிற செல்போன்கள் பல்வேறு நரக படுகொலையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற ஆபாச படங்கள் உட்பட பல்வேறு சமாசாரங்கள் சிக்க வைத்து விடுகிறது கண்டிப்பிக்கிறவர்களே. எனவே நன்மை செய்வது பெரிதல்ல. ஹிஜ்ரத்தின் மிக முக்கிய படிப்பினையாக எல்லா வித பாவங்களை விட்டு தவிர்த்தாக வேண்டும் கண்டிப்பிக்கிறவர்களே. மிக முக்கியமாக புதிய ஆண்டு துவங்கி இருக்கிற இந்த நேரத்துல சில உறுதிமொழிகளை நாம் ஏற்றாக வேண்டும். முதலாவதாக நமது ஒவ்வொரு நாளின் துவக்கம் ஃபஜ்ர் தொழுகையோடு அமைய வேண்டும். ஜமாத்தாக வந்து ஃபஜ்ரோடு தொழுகிற தொழுகைக்கு பிறகு சில பக்கங்களாவது குர்ஆன் ஓதி அந்த நாளை துவக்குகிற ஒரு நடைமுறை. அல்லாஹ்வின் வேத வசனங்களை ஓதி அடுத்து நபிகள் நாயகத்தின் சில வார்த்தைகளையாவது கேட்டு ஒரு நடைமுறை வந்தால் கண்டிப்பிக்கிறவர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரும் வெற்றியை ஏற்படுத்த அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த ஆண்டை சிறந்த ஆண்டாக ஆக்கி வைப்பானாக. முஸ்லிம்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் பெரும் வெற்றிக்குரிய ஆண்டாக ஆக்கி வைப்பானாக. கண்ணியமாக நிம்மதியாக அல்லாஹ் வாழ செய்வானாக. எதிரிகளை அல்லாஹ் பெரும் இழப்பையும் தோல்வியும் தருகிற ஆண்டாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.